வணக்கம் மிஸ். இன்றைக்கி மதியம் ஒரு 3 மணிக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு கை கால்லாம் உதறி நம்ப வாங்கணும் ஒரு இடத்துக்கு போகணும்னு கூட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்த்தா இந்த கிரிக்கெட் கிரவுண்டுங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதே நான் மறந்துட்டேன். நாங்கள் கிரவுண்டுக்கு போகிற முன்கூட்டியே மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இதாங்க நாங்கள் வாரம் விளாடுற கிரிக்கெட் கிரவுண்டு. கிரிக்கெட் விளையாடுறது பெருசு இல்லைங்க, அந்த ஆள் பிரிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். வாரம் இதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும். எப்படியோ ஆளை பிடிச்சி டாஸ்க்கை போட்டாச்சுங்க. அதில் நாங்கள் வின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் நாங்கள் தான். இந்த பேட்டிங் பிடிக்காரில்ல இவர் அடுத்த ஒரு 3 மாதம் வர மாட்டாருங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த வாரம் அவருக்கு கல்யாணம். இப்படிலாம் ஆக்டிங் பண்ணால் தான் உள்ளே இறக்கி விடுவாங்க. இந்த அண்ணன் தானே எங்கள் டீம்லேயே மூத்த பிளேயர். 2வது இந்த அண்ணங்க வெறித்தனமான பவுலர். கிரிக்கெட்னா சண்டேனா கிரிக்கெட்டுங்க. இந்த ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் விளாட்றதுக்கு எவ்வளோ சந்தோஷம், எத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லா டீம்லேயும் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த ஜண்டா போடுறது. அவர் தான் இவருங்க. எப்போவுமே ஜண்டா போட்டு மட்டும் தான் உட்காந்துருப்பாரு. கிரிக்கெட் பேட்டு கொடுத்தாலும் அடிக்க தெரியாது. பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் அடிப்பாங்க. அந்த 2 கேட்டகரி தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பாருங்கள், ஒரு ஓவருக்கு 6 பால் தான். ஆனால் இவன் ஒரு 14 பால் போட்டிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கே வெறுத்து போச்சு. வைடாக போட்டு தள்ளுறான். விளையாண்டுருக்கும்போது காலில் ஒன்று குத்திச்சிங்க. அதை எடுத்து பார்த்தா பீங்காங்க. தயவுசெய்து பாட்டில் யாரும் உடச்சி போடாதீங்க விளையாடுற இடத்துல. ஒரு 3 ஹவர்ஸ் விளையாடுறதுக்கு 6 டேஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விளையாண்டுருக்கும்போது ஒரு ரெக்கை கையில் கிடச்சிங்க. அது என்ன ரெக்கைன்னு நீங்களே பார்த்து கமெண்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி விளையாடும் போது யாருக்குமே கையில் பந்து நிற்கிறாங்க. எல்லா கேட்சையும் விட்டாச்சு, இன்க்ளூடிங் எனக்கும் தாங்க. விளையாண்டுருக்கும்போது ஒரு பிளேன் போச்சுங்க. அண்ணாந்து மேலே பார்த்துட்டு கீழே 10 மணி 6:30 ஆகிட்டுங்க. அப்புறம் என்ன, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. பாய்.